சென்னை சைதாப்பேட்டை தொகுதி நாம் இந்தியர் கட்சி வேட்பாளர் சவுந்தரராஜன் அந்த தொகுதியின் வாக்குச்சாவடிகள் குறித்தும் அரசு பேருந்து பயணிகள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்தது குறித்தும் எமது செய்தியாளர் ரஃபீக்குடன் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி எந்த நிலைப்பாடு போயிட்டு இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காலையில இருந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இங்க இருக்க வாக்குச்சாவடிகள் எல்லாமே நாங்கள் காலையில இருந்து சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வாக்குச்சாவடிகளில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய வாக்குச்சாவடிக்கு உருவானதுனால எல்லா இடத்துலயும் கூட்டம் கம்மியா இருக்கு. போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி ஓட்டு போட்டிருந்தாங்க மக்கள். இன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 1000 ஓட்டுக்குள்ள தான் இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கு. காலையில் நாங்கள் ஒரு மதியானம் 1 மணி வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் ஒரு 50% மேலே கிட்டத்தட்ட 60% சில வாக்குச்சாவடிகளில் போலாயிருக்கு. நல்லபடியாக போயிருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. நம்ம காலையிலேருந்து இது செய்தியில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் தாம்பரம், இந்த பக்கம் மதுரவாயில் அந்த பக்கத்துலையும் முழுக்கவே வந்து டிராஃபிக் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து டிராஃபிக் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று வந்து ரயில்வே சார்பாக வந்து மொத்தம் 3 ரயில் தான் விட்டுருக்காங்க. ரயில்களை இன்னும் அதிகப்படுத்திருக்கணும், பேருந்துகளும் இன்னமும் அதிகப்படுத்திருக்கணும். கோயம்பேடு இப்போ தாம்பரம் போன்ற பகுதியிலேருந்து எடுக்கக்கூடிய பேருந்துகள் இன்னமும் அதிகப்பட்டிருந்தா மக்கள் இன்னும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போய் சேர்ந்திருப்பாங்க. அதை இந்த நிர்வாகம் கொஞ்சம் சரியாக செய்யலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து 100% போலிங் நம்ம வேணும், 100% ஓட்டு பதிவு அப்படின்னா நேற்றுலேருந்தே விடுமுறை விட்டுருக்கணும். கிட்டத்தட்ட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து திறந்துருக்கு. கேட்டால் பாதி நேரம் விடுமுறை அப்படின்னு சொல்றாங்க. நேற்றுலேருந்து பேருந்துகள் அதிகமாக்கியிருக்கணும். ஒரு கோயில் கொடைக்கோ இல்லைனா வந்து மற்ற தீபாவளி பொங்கல் நேரங்களில் ஒரு 3 நாள் முன்னாடியே பேருந்து விடுறவங்க, தேர்தலும் ஒரு திருவிழா தான், 5 வருஷத்துக்கு ஒரு திருவிழா. இதுக்கும் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே பேருந்துகள் தொடர்ந்து நிறைய பேருந்து விட்டுருக்கலாம். நிறைய அரசு அலுவலகங்கள் அப்புறம் தனியார் நிறுவனங்களுக்கு வந்து நேற்றுலேருந்து லீவ் விட்டுருக்கலாம். ஒரு 3 நாள் லீவு கண்டினியூஸாக இருந்ததுன்னா நிறைய பேர் இன்னமும் சீக்கிரமாகவே போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து இருக்கக்கூடிய முன்கூட்டியே இந்த ஏற்பாடுகள் தமிழக அரசு மூலியமாகவும் மற்றும் மத்திய அரசாங்கம் மூலியமாக இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் மூலியமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் இது போன்று இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்காக இருக்கக்கூடிய பேருந்து அவதிப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்காது என்பதுதான் அவருடைய முக்கியமான கருத்தாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.